சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, சோம்பு, கசகசா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பரு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம ஸ்பைசிக்கு ஆட் பண்ணுவோம்ல எப்பயும் போல பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா வணங்கி வரட்டும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வணக்கி வரட்டும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் வேகமாக மசிச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் குழம்பு வீட்டுக்கு அரைச்சு வச்சிருப்போம்ல அந்த குழம்பு பொடி வந்து 1.5 டேபிள் ஸ்பூனும் சிக்கன் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி உப்பும் போட்டு அது 1 கிலோ சிக்கன் இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரொம்ப புளிக்காத தயிர் ஊற்றிருக்கேன். அதுவும் போட்டு அதையும் இது கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் மேல